இது பண்ணப்போ அப்போ தான் வந்து என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் வந்து அவருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் த மூவி மேக்கிங் அவருக்கு நன்றி சொல்கிறதுக்காக, சார் எங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சதுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு அந்த நன்றி சொல்கிறதுக்காக வீடியோ காலில் வந்துட்டு அவரை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் தான் எனக்கு கிடைச்சிது. இப்போ வீடியோ காலில் சொல்லுவோம், நீங்கள் பாடுறீங்க, உங்களை பார்த்துருக்கேன், நான் எனக்கு உங்கள் பாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் சார். சரி இவ்வளோ பாடுறீங்க, நான் கேட்குற பாட்டு உங்களால் பாட முடியுமா அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், தெரிஞ்சால் கண்டிப்பாக இப்போவே பாடுறேன் சார் அப்படின்னு. அவர் முதல்ல என்கிட்ட கேட்டது, நம்ம தண்ணீர் தண்ணீர் படத்தில் வர எம்எஸ்வி சார் அவர்கள் இசையமைத்த சுசிலாமா அவர்கள் பாடிய கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே அப்படிங்கிற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து நான் நிறைய கேட்டு வளர்ந்துருக்கேன், ஆனால் பாட்டு வந்து எனக்கு பாடம் இல்லை, பாடுறதுக்கு எனக்கு பாடம் இல்லை. நான் சொன்னேன், சார் மன்னிக்கணும், நீங்கள் ரொம்ப ஒரு அழகான பாட்டு கேட்டிருக்கீங்க, ஆனால் வந்து இந்த பாட்டை நான் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து நேர்லேயே வந்து உங்களுக்கு நான் பாடி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரி வேற ஒரு பாட்டு சொல்கிறேன், அது பாட முடியுமா அப்படின்னாரு. என்ன பாட்டு சார் சொல்லுங்கள். சிங்கார வேலனே தேவா பாட தெரியுமான்னு கேட்டேன். அது நல்லா தெரியும் சார் சொல்லிட்டு உடனே வீடியோ காலில் வந்துட்டு நான் சிங்கார வேலனே தேவா பாடினேன். பாடி முடிச்சு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நான் அவருடைய பேக்ரவுண்டில் என்ன, அவர் எப்பேற்பட்ட ஒரு நடிகர், திறமைசாலி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, பயங்கரமான திறமைசாலி. சினிமா நுணுக்கங்களை பற்றியும் நடிப்பு திறன்களை பற்றியும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை எப்படி வந்துட்டு, ஏன்னா பாலாஜி சார் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வராருனாவே கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணிடுவார். அது 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 நெகட்டிவிட்டி ரோலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அவர் நடித்ததெல்லாம் வில்லன் கேரக்டர்ஸ் தான். அதை வந்தாலே அந்த கண்ணுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுதான் முக்கியமாக சொல்லுவாங்க, ஒரு நடிகருக்கு வந்து கண்ணு பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அந்த பாட்டு அவர் பின்னாடி இருக்கிற அவர் உட்காந்துட்டு இருந்த ரூமில் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. நான் வந்து பிரசாத் சார்ட்ட கேட்டேன், என்னங்க இவர் இவ்வளோ பெரிய நடிகர், என்ன ரொம்ப சாதாரணமாக ஒரு கைத்துக்கட்டில் சிம்பிளாக அவர் பாட்டுக்கு சிம்பிளாக இருக்காரு, நம்ம அவர் இருக்கிற இடமும் அப்படி தான் இருக்குது, அவர் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஸ்க்ரீனில் எல்லாரும் பெரிய ஸ்டால்வார்ட்ஸாக இருக்கலாம், திறமைசாலிகளாக இருக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளை, கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைங்களுக்கு தாய் தகப்பன், இவ்வளோதான் ஒரு குடும்பம், ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபே ரிவால்வ் ஆகுறது இவ்வளோக்குள்ளதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய சிம்பிளிசிட்டி. அப்புறம் இந்த பாட்டை வந்துட்டு செய்ய முன்னாடி கேட்டார், ஒரு இவ்வளோ நம்மெல்லாம் பார்த்து ரொம்ப மெச்சி ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், வந்து நம்ம படத்தில் வேற நடிக்கிறாங்க பாலாஜி சார். அவர் கேட்டு இந்த பாட்டை கற்றுக்கிட்டு பாடணும்னு சொல்லி ஒரு ஃபியூ டேஸில் வந்து அந்த பாட்டை உட்காந்து படித்து நோட்ஸ் எடுத்து நான் வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்பினேன். ஏன்னா அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல, அதனால இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது, ஒரு ஆசையாக கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் நோட்டாக நான் அனுப்பினேன். பிரசாத் சார் வந்து பாலாஜி சாருக்கு அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டை ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த பாட்டை இப்போ பாட விரும்புகிறேன். ஏன்னா அந்த பாடல் வரிகள் என்ன சொல்கிறதுனா, இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு அந்த மறைந்த அந்த ஆத்மாவுக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும். அதனால வந்து வித் யுவர் பெர்மிஷன் அந்த பாடலை ஜஸ்ட் நான் மாத்திரம் தான் பாட போகிறேன், நோ இன்ஸ்ட்ருமெண்ட், நத்திங். பாடலாமா? கேக்குறீங்களா? மைக் கொடுங்க, ஐபேட் கொடுங்க. கண்ணான பூமகனே கண்ணுரங்க சூரியனே, கண்ணான பூமகனே கண்ணுரங்க சூரியனே, தொட்டில் நனைக்கும் வரை உன் தூக்கம் கலைக்கும் வரை, கண்ணான பூமகனே கண்ணுரங்கு சூரியனே, கண்ணுரங்கு சூரியனே, கண்ணுரங்கு சூரியனே. ஊத்துமல தண்ணீரே உள்ளங்கை சக்கரையே, ஊத்துமல தண்ணீரே உள்ளங்கை சக்கரையே, நீ நான் பெற்ற தங்கரதம் இடுப்பில் உள்ள நந்தவனம்
சோகப்பட்ட மக்களுக்கு சோறு தண்ணி செல்லவில்லை, ஏகப்பட்ட மேகம் உண்டு மழை பொழிய உள்ளமில்ல. கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே, கண்ணுறங்கு சூரியனே, கண்ணுறங்கு சூரியனே. முத்தம் தரும் முத்துச்சரோ, தண்ணி தந்த மேகமென்று இரத்த துளி சிந்துதடா, காத்திருந்த பானைக்குள்ளே கண்ணீர் துளி பொங்குதடா. வீட்டு விளக்கெறிவதற்கு கண்ணீர் என்ன இல்லையடா. கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே, ஆத்தாழக கண்ணீர் ஆறாக பெருகி வந்து தொட்டில் நனைக்கும் வரை, முன் தூக்கம் கலைக்கும் வரை. கண்ணான பூமகனே கண்ணுறங்கு சூரியனே, கண்ணுறங்கு சூரியனே. ஆரிரரிராரிரரோ, ஆரிரரிராரிரரோ. பாடகர்களுக்கு இன்னும் நான் இந்த தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு பொண்ணு. எனக்கு எம்எஸ்வி சாருடைய பாடல்களோ, இளையராஜா சார் அவர்களுடைய பாடல்களோ, ஜி ராமநாதன் அவர்கள்லேருந்து இன்னைக்கு ஏஆர் ரகுமான் சார், அனிருத் சார் எல்லாருமே இதெல்லாம் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கல்ச்சர். நம்ம அந்த மண்ணுடைய மனம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான். எனக்கு பல பாடல்கள் எனக்கு மெமரிஸ். சில பாடல்கள் முக்கியமாக எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு பல பாடல்கள் கேட்கறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருந்தது. எந்த பாடல்லாம் தூங்கும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், வண்டி ஓட்டும் போதும், பிள்ளைகளோட விளையாடும் போதும், குடும்பத்தில் இருக்கும் போது கேட்டு கேட்டு நான் வளர்ந்த பாடல்கள். ஒரு சில பேருடைய மறைவுக்கு அப்புறம் அந்த பாடல்களை கேட்க முடியாமல் போயிடும். ஏன்னா சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ். அதில் அழகான மெமரிஸ் இருக்குது, ரொம்ப துக்கமான மெமரிஸ் இருக்குது. இந்த ஒரு மெமரியை, இந்த பாடலை நான் எப்படி அழகான ஒரு பாடலில் சேர்க்கறதா இல்லை துக்கமான மெமரியில் சேர்க்கறதான்னு எனக்கு தெரியல. எனிவேஸ், எனக்கு இவருடைய மறைவு, எனி ஆர்டிஸ்ட் ஃபார் தட், எனி ஒரு நல்ல ஒரு கலைஞர், மக்களுடைய மனதில் இடம்பெற்ற கலைஞர்கள், அவங்க வில்லனா நடிக்கிறாங்க, ஹீரோவா நடிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. நடிப்பு துறையில எப்படி அவங்களுடைய நடிப்பை நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய தொழிலை எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. அது பாடகராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், பாடல் ஆசிரியராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த மாதிரி மக்கள் மனசில் இடம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் டேனியல் பாலாஜி சார். எனக்கு ஆக்சுவலாக அவர்கிட்ட அந்த வீடியோ காலில் நான் பேசினப்போ கூட அவர் ரொம்ப ஜாஸ்தி சிரிக்கல. அவர் ரொம்ப கம்மி தான் எனக்கு சிரிச்சுது. இன்ஃபேக்ட் அவருடைய ஃபோட்டோ கேட்டது கூட, அவர் சிரிச்சு இவ்வளோ அருமையாக முழுசா நல்லா சிரிச்ச ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர்கிட்ட இருந்து கேட்டு நாங்கள் வாங்கினோம். ரொம்ப ஒரு காமான ஒரு பர்சன். ஷோபனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஆனால் பார்த்தா டெரராக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட எனக்கு அவர்கிட்ட பேசலாமா வேண்டாமா, சார் காஃபி சாப்பிட்றீங்களா, சார் டீ எதாவது சாப்பிட்றீங்களா, சாப்பாடு எப்படி இருந்தது, ஏதாவது குறைகள் இருக்கா, ஏதாவது தேவையா எல்லாம் கேட்குறதுனா கூட எனக்கு ஒரு பயம். ஆனாலும் பேசுவேன், தைரியமாக போய் பேசுவேன். வேண்டாம் மேடம், தேங்க்யூ, இப்படிதான் சொல்லுவார். இந்த ஷெல்லுக்கு உள்ள வேற ஒரு பாலாஜி சார் ஒருத்தர் இருக்கார். இங்க ஷெல்லுக்கு வெளியில இருக்கிறது டேனியல் பாலாஜி அவர்கள், அந்த ஷெல்லுக்கு உள்ள இருக்கிறது பாலாஜி சார் அவர்கள். ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங் பர்சனாலிட்டின்னு தான் நான் சொல்வேன். படத்துல ஒரு நடிகரை பார்க்கறதுக்கும்
நிஜ வாழ்க்கையில அவங்களுடைய யதார்த்த வாழ்க்கையில அவங்கள பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அவர் இவ்வளவு தூரம் ஆன்மீகத்துல சிறந்து இருப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு தேடுதல் இருக்கும் அவருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அது மாத்திரம் இல்லாம இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது அதிகமா வந்து ஈஸ்வர் கிருஷ்ணாவோடையும் சாருகேஷ் அவர்களுடையும் அவர் அதிகமா பேசியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அவர் கூட ரன்னிங் கேரக்டரா வந்துட்டு இருந்த பாபு அவர்களோடும் முத்து அவர்களோடும் அதிகமா அவர் வந்துட்டு பேசியிருக்கிறாரு. அப்பவே வந்து ஈஸ்வர் கிருஷ்ணா கிட்டக்க அவர் சொல்லியிருக்கிறாரு, இதுதான் என்னுடைய கடைசி படமா இருக்கும், இதுக்கப்புறம் நான் பரிபூர்ணமா ஆன்மீக வழியில தான் போறதா இருக்கேன். இதுல என்னன்னா, மனுஷன் எவ்வளவு சம்பாரிச்ச காசும் வந்து ஒரு 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 அருமையான ஒரு கோயிலை வந்துட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பயங்கரமான ட்ரெஸ் போட்டுலாம் நாங்கள் வந்து பெருசா ஆடம்பரமா ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அட்லீஸ்ட் இந்த 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 ஆர்பிஎம்மோட ஜேர்னில அட்லீஸ்ட் நான் சொல்லணும்னா, சாதாரணமா ஒரு வேஷ்டி வீட்டில் இருக்கும், சாதாரண ஒரு வேஷ்டி கட்டிட்டு தான் ஒரு பனியன் போட்டுட்டு தான் அவர் இருந்திருக்காரு. தட்ஸ் கான்ட்ராஸ்ட் திங். அண்ட் முக்கியமா இந்த இந்த டைரக்டர் பிரசாத் பிரபாகர் சார் அவர்களோட பாலாஜி சாருக்கு நாங்கள் செட்டிலேயே சொல்லிப்போம். பிரசாத் சாரெல்லாம் நாங்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பிரசாத் சார் வந்து ஏதாவது சீன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கொள்றதுக்கு ஏதாவது வந்தானுங்க, சபா வந்துட்டீங்களா சொல்லுங்க, இப்படிதான். அந்த சபாங்கிறத நாங்க சொல்லி 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 எங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமான ஒரு ஹாண்டிங்கான மெமரிஸ் ஆயிடுச்சு. ஹியூமரா இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஹாண்டிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரக்தோல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் தான் அவர் ஆவடியில வந்து கட்டியிருக்கிற கோவில். ரொம்ப அழகான கோவில். உங்களுக்கு கோவில் போற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்க. இவரை பத்தி நான் ரெண்டே விஷயம் மட்டும்தான் நான் சொல்லணும். நான் சின்ன வயசுல சில படங்கள் நடிச்சேன். அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதிகமா ஒன்றும் படங்கள்ல நான் நடிக்கல. சொல்ல போனா பாட்டு மேல் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருந்து படம் வந்து அந்த அளவுக்கு நடிக்கல. நான் இந்த படம் நடிக்கும் போது எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒரு சில படங்கள் நடிச்சேங்கிற எந்த ஒரு அனுபவம் ஒரு கான்ஃபிடன்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டே செட்டுக்கு வரும்போது டைரக்டா பாலாஜி சார் கிட்ட ஒன்னே ஒன்று, சார் உங்கள்கிட்ட ஒன்னே கேட்கணும். என்ன மேடம் சொல்லுங்க சார், நீங்க நடிக்கும் போது நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கிறத பாக்குறதுக்கு எனக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு கேட்டேன். அதே இது நீங்க பார்க்கணும். இல்ல சார், நான் வந்து நீங்க தான் ஏற்கனவே நடிச்சிருக்கீங்களே. சார் இல்ல சார், அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, உங்க முன்னாடி அந்த வார்த்தையை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதி இல்லை, நான் கத்துக்கிறேன், என்ன ஒரு ஸ்டூடெண்டா நினைச்சு ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க பர்ஃபார்ம் பண்றதை எனக்கு பாக்குறதுக்கு அனுமதி கொடுங்க. சரி பாருங்க. ஸோ பல ஷார்ட்ஸ் வந்து அவர் எப்படி ஒர்க் பண்ணாரு, எப்படி, ஏன்னா ஸ்கிரீன்ல ஒரு நடிகருடைய பிரசன்ஸ் அந்த பர்ஃபார்மன்ஸை பாக்குறது ஒரு விஷயம், சாதாரணமா இருப்பாரு. ஆனா அந்த ஆக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய கண்ணு, அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கேரக்டருக்குள்ள அப்படியே வந்துருவார். இது ஒண்ணு. ரெண்டாவது நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், இந்த படத்துல ஈஸ்வர் கிருஷ்ணா அவர்களும் இங்க இருக்கிற தயா பிரசாத் பிரபாகர் அந்த அவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து இது டெபியூ ஃபிலிம். முதலா இவங்க வந்து ஃபுல் ஃபிளெஷ்டா ஒரு ஃபிலிம்ல அவங்க நடிக்கிறாங்க. இவங்க கிட்ட எப்படி அப்ரோச் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆர்வம். தயா பிரசாத் அவர்களோட வந்து காம்பினேஷன் சீன்ஸ் நிறைய பாலாஜி சாருக்கு இருந்தது. அண்ட் ஈஸ்வரும் இதே மாதிரி தான் வந்து நடிக்கும் போது ஃபர்ஸ்ட் டே வந்து ஈஸ்வர் நடிக்கும் போதே வந்து டென்ஷன், பயங்கர ஒரு படபடப்பு. ஈஸ்வர் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரோ கத்துட்டு வந்தாரோ டோட்டலா அங்க மறந்தாச்சு. அப்ப இவர் ஒரே வார்த்தை சொன்னார், தம்பி நடிக்கும் போது பயப்படக்கூடாது, இன்னொன்னு நீங்க நடிக்கும் போது நான் டேனியல் பாலாஜி கிடையாது, நான் ஒரு சாதாரண இந்த கேரக்டருக்கு உள்ள ஒரு மனுஷன், அந்த கேரக்டரை மாத்திரம் நீ பார்த்தா போதும், உன்னுடைய வேலையை நீ கான்ஃபிடென்ட்டா தைரியமா நீ பண்ணு அப்படின்னு ஒரு டெபியூ நியூ கமருக்கு அவர் கொடுத்த உற்சாகம் அது எனக்கும் ஒரு படிப்பினையா இருந்தது. தயா பிரசாத்துக்கு வந்துட்டு அவங்க நடிக்கும் போது பல ஷார்ட்ஸ்ல வந்து இப்படிதான் இருக்கணும், ஃப்ரேம் இப்படிதான் பார்க்கணும், கண் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவர் வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பல பல பெரிய நடிகர்கள் வந்துட்டு ரொம்ப கற்று தேர்ந்தவர்கள் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா இது சில பேர் வந்துட்டு நான் இதுக்கு இது தலைனா அவங்க எப்படின்னா அவங்க ஃபிலிம் அவங்க நடிக்கிறாங்க எப்படின்னா போட்டோம்னு சில பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்ப ஈஸ்வர் கிருஷ்ணாக்கும் சரி தயாக்கும் சரி அவங்க இந்த படத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு பேர் வரும்னா அதில் 50% வந்து டேனியல் பாலாஜி சாருக்கு போகும் தான் சொல்லுவேன், 50% டைரக்டர் சார் அவருக்கு போகும். ஸோ இந்த விஷயங்கள் ஷேர், அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்துட்டு இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர். டேனியல் பாலாஜி சாருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் தெரியல, லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட் அவர் ஒத்துக்க மாட்டார். லேஸ்ல ஒரு ஸ்கிரிப்டை கன்வின்ஸே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருக்கிற மூவிஸை 1008 லாஜிக் இருக்கணும். ஒவ்வொரு சீனுக்கும் அந்த கதை மூவ் ஆகிற விதங்கள் எல்லாத்துக்குமே இந்த லாஜிக் இருக்கணும்.
அதுல பிரசாத் பிரபாகர் சார் வந்து ரொம்ப அழகா கதையை விவரிச்சு அவருடைய கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன எது ஃபிலிமை பத்தி ரொம்ப கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் கரெக்டா கொடுத்து அதுக்கப்புறம் தான் பல மீட்டிங்களுக்கு அப்புறம் தான் வந்து பாலாஜி சார் வந்து இந்த படத்தை வந்துட்டு நடிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு பரிபூர்ண உழைப்பு ஆர்பிஎம் டீம் எல்லாருமே இதுல ஒர்க் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்டும் சரி, இதுல ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸும் சரி, ஒரு பரிபூர்ண உழைப்பு மூலமா வந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் தான் ஆர்பிஎம். இந்த திரைப்படத்துக்கு உங்க எல்லாருடைய பேராதரவும் ஆசீர்வாதமும் நல்ல குட் விஷஸும் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் உழைக்கிறதுக்கு எங்க டீம் நாங்க தயாரா இருக்கோம். மேலும் மேலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த படத்துல நடிச்சவங்க ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னும் வாழ்க்கை இன்னும் நல்லபடியா உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன். அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு நாள் வந்து அவர் இறந்த நாளா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சூரிய கிரகணம் நடந்துகிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாம நிறைய கிரகங்களோட சேர்க்கை ரொம்ப நல்ல விஷயம். இந்த உலகத்துக்கே வந்து நிறைய நன்மை நடக்கக்கூடிய ஒரு தினமாக எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே கிட்டட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த ஆர்பிஎம் டீம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.